ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சித்திரகலா பரிஷத்தில் வஸ்திராபரண எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கேன். இது இயர்லி ஒன்ஸ் நடக்கிறது. 27லேருந்து அக்டோபர் 2 வரைக்கும் இருக்கிறது. நான் கம்ப்ளீட்டாக இது வெரி ஆர்டிஸ்டிக் ஹேண்ட்மேட் ஹேண்ட்லூம் பியோர் ஹேண்ட் ஓவன் அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டிக் மெட்டீரியல்ஸு, அப்புறமா இங்கே வந்து ஒரு யூனிக்கான ஹேண்ட் கிராஃப்டட் ஜுவல்லரி செட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ அந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே உங்களை கூட்டின்னு போயின்னு வாங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். இட்ஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனாக இருக்கும், பிட் காஸ்ட்லி. கண்டிப்பாக அதுக்குண்டான ப்ரைஸ் இருக்கும். இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்ரிதிங். ஒரு செட்டு வந்து ராஜஸ்தான்லேருந்து வருது, இன்னொன்று வந்து இந்த கட்ச் ஒர்க்கு குஜராத் பீப்புள், இவங்க ரெகுலராக வரவங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ராஜஸ்தானோட லேக் பேங்கிள்ஸ் லைவாக உங்களுக்கு பண்ணி காட்டுவாங்க. நான் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ரெட்டு வித் பிளாக் காம்பினேஷனில் லேக் பேங்கிள் வேணும்னு சொல்லி கேட்டேன். லேக்குன்றது அரக்கு, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அரக்கு வச்சு பேங்கிள்ஸ் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு லைவாக காட்டுறதுக்கோசரமே நான் அந்த பேங்கிள் அவர்கிட்ட பண்ண சொன்னேன். வாங்க, அவர் எப்படி பண்ணுறாருன்ற விஷயத்த உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லேக் பேங்கிளில் இந்த குச்சியில் வச்சுருக்குல்ல, அதெல்லாம் தான் கலர்ஸ். நம்ம என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு அந்த கறி இருக்கு இல்லையா, அந்த கறியை வந்து அவங்க எரிய விட்டு ஃபஸ்ட்டு தணல் ரெடி பண்ணிப்பாங்க. தணல் ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த ஒரு பெரிய ஸ்டிக்கு மாதிரி ஒன்று கையில் வச்சுருப்பார். காமிக்கிறேன் இருங்க. இப்போ அந்த கையில் வச்சுருக்கிறது தான் லேக்கு. அது ஃபுல்லும் அரக்கு. அதை ஹீட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை மெல்லிசாக ஆக்கி கொண்டு வந்ததுக்கப்புறமா அதில் கலர் ஆட் பண்ணுறாங்க. இது வந்து அந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன சைஸ் சொல்கிறோமோ அந்த சைஸுக்கு தகுந்தாப்புல அந்த ரிங்கை எடுத்துக்கிறாங்க. எனக்கு கையில் அந்த முண்டு ஜாஸ்தி, அதனால் எனக்கு 210 சைஸ் வேணும் வளையல்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு தகுந்தாப்பில் அவர் வந்து அந்த ரிங்கை அவர் சூஸ் பண்ணி, யூஸ்வலி நீங்கள் உங்களுக்கு நகை கடையிலலாம் இது வச்சுருப்பாங்க, இந்த வுட்டு, இது மெஷர்மெண்ட் வுட்டு. அதில் வந்து அதை 210க்கு அதை வந்து நல்லா ஷேப் பண்ணி அதை அவர் எடுத்துக்கிறாரு. நம்ம கையில் போட்டு பார்க்க சொல்கிறாரு, இந்த சைஸ் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் ரெட்டு கலர் கேட்டேன், மெயினாக ரெட்டு கேட்டேன். ஸோ அந்த ரெட்டோட கலரை வந்து அந்த லேக் மேலே ஜஸ்ட்டு டச் பண்ணுறாரு. டச் பண்ண உடனேயே அந்த லேக்கில் போய் அந்த கலர் ஒட்டிக்கிறது. திருப்பியும் அதை ஹீட் பண்ணி எல்லா டைரக்ஷன்லேயும் அதை அவர் ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறாரு. திஸ் ஒன் ஆல்சோ லேக்கா கலரா? ஓகே. ஓ, that is black, this is color. அரக்கு. இப்போ அவர் பிளாக் கலரில் ஒரு தின் லைன் மட்டுமே அதில் போடுறாரு. ஸோ தட் அந்த கலர் வந்து அந்த ரெட்டில் வந்து ஒரு ரிங் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே வரும். கடைசியாக அது உங்களுக்கு அது எப்படி வருதுன்னு தெரியறதுக்கோசரம் காம்பினேஷன் கலர்ஸ் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. 2-3 இடத்துல அந்த லைனை போட்டுட்டு அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு திரிக்கிற மாதிரி அதை ஹீட் பண்ணி அதை அப்படியே தின்னாக அந்த அரக்கை உருக்கி இழுத்து ரோல் பண்ணுறாங்க. இந்த ஜவு மிட்டாயெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, இந்த காலத்தில் அந்த குச்சியில் வச்சு கொண்டு வருவாங்க சில பேர். யாருக்கெல்லாம் அது தெரியும்னு தெரியல. அந்த மாதிரி தான் அந்த அரக்கு உருக்க அப்படியே இழுத்துட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதை அவர் ரோல் பண்ணச்ச அந்த பிளாக் கலர் வந்து ரெட்டில் ஒரு ரிங் மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணிகிட்டே வருது. அப்புறம் நமக்கு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம சைஸ் என்ன வேணுமோ அதை அப்படியே கட் பண்ணி அதை ஹீட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வளையலோட மெஷர்மெண்ட் ரிங் எடுத்து அதுக்குள்ளே புதைச்சிடுறாங்க. உள்ளே ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டு
அந்த லேக்கை வந்து சூடு இருக்கிறச்சியே அந்த ரிங்கை வச்சு மூடிடுறாங்க. ஸோ தட் அது நமக்கு ஸ்டர்டியாக இருக்கும், நமக்கு வந்து வளையல் உடையாது, அந்த மாதிரி பெண்ட் ஆகாது. ஸோ திருப்பியும் அதை வந்து எதுக்கு உள்ளே வச்சு மூடுறாங்கன்னா அந்த சீல் ப்ராப்பராக ஆகணும். அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பியும் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு அந்த கட்டையால் வச்சு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கிற இடத்துல சைஸ் கரெக்டான ஒரு தடவை மெஷர் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குறாரு. ஓகே அப்படின்ன கையோட அதுக்கு மேலே அது சமம்படுத்தி அந்த ஷேப்பை பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டு திருப்பியும் அந்த உட்டு கட்டையிலையே வச்சு அவர் ரோல் பண்ணுறாரு. அந்த சைடில் பண்ணுறதோட பர்பஸ் வந்து மேலே ஃப்ளாட்டாக கொஞ்சம் வரும் வளையல், அதுக்கோசரம் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங்கில் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. இதுவுமே ஒரு விதமான பியூட்டிஃபுல் ஆர்ட். நிறைய லேக் பேங்கிள்ஸ் வச்சுருந்தார், ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிச்ச மாதிரி. எவ்வளோ அழகாக அதை நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஆனால் சூடு அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ 2 வளையலும் 2 செஞ்சு முடிச்சிட்டாரு. பேர் பண்ணிவிட்டு என் கையில் கொடுத்தாரு போட்டு பார்க்க சொல்லி. நானும் வாங்கிட்டேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருக்குன்றது பாருங்கோ. தட்ஸ் ஆல் ரைட், ஓவர் ரைட். பாருங்கோ எவ்வளோ அழகாக இருக்குது கையில் போட்டுனதுக்கப்புறமா. நல்ல ஷைனிங்காக நீட் ஃபினிஷிங். இப்போ வெளியில் கிராஃப்ட் அந்த ஜுவல்லரி இதெல்லாம் முடிஞ்செடுத்து நம்ம இப்போ வஸ்திராபரணா எக்ஸிபிஷனுக்குள்ளே கிளாத் எக்ஸிபிஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். நீங்கள் நிதானமாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டான வீவ்ஸ் எல்லாம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கா. நீங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து பாருங்கோ. How much blouse bits, sir? These are total silk. Okay, it's a pure silk, right? Okay. These are total silk. Okay. These are total silk. Okay. You just share it.
இந்த ஒர்க்கை வந்து நான் இதில் பார்த்துருக்கேன், ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன்.